மிருகம கனவுல தேவரா யார் யார் கடவுள் மிருகம தேவரா. தெலுங்குல ஒரு பெரிய ரவுண்ட் வர போறீங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. And it's time for our rock star to set this stage on fire. Sir. இப்படி ஓரமா போடியம்ல வந்து ராக் ஸ்டாரை நிக்க வச்சு பேச எங்களால வந்து முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவாரா பார்ட் 1 அது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்ங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங், தேங்க்ஸ் ஃபார் கமிங் எவ்ரி ஒன். தேவரா பார்ட் 1 எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, நம்பர் 1 வந்து நானும் தாரக்கனாவும் ஒரு படம் பண்ண ரொம்ப நாளாவே பிளான்ல இருந்தது. அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து வி வாண்ட் அனிருத் ஃபார் NTR 30 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஐடியா, லைக் கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐடியா சொன்னார், இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஒரு ஃபியருங்கிற மேட்டர் வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தாரு. அதே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் தெலுங்குல நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணல. இது வந்து 4வது படம் தான் 12-13 இயர்ஸில். ஆனால் வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்லும் இது வந்து சூப்பராக வரும் தான் தோணுது. ஏன்னா இப்போ படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கும் போது இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங், இது ஒரு புது ஜியாகிரஃபி, இது ஒரு புது வேர்ல்டு. ரீசன் கொடுப்பாரு, இல்லைன்னா நம்ம சொன்னதை வந்து கேட்டு ஏதாவது மாற்றுவார். ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். நீங்கள் படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போதே தெரியும் அதில் வந்து எவ்வளோ ஒர்க் போயிருக்குன்னு. என்னன்னா ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போதே இது எப்படி தான் எடுத்தாங்க இந்த அண்டர் வாட்டரில் இவ்வளோ நேரம் படத்தில் வந்து ஃபுல் படமே வந்து சி இது எப்படி பாசிபிள், ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள் எல்லாமே யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனக்கிட்டு, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து ஐயோ இது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது, எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோம் தான் சொன்னோம். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தாரக்கனா, ஐ திங்க் ஹைதராபாத்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அவரு அவ்வளோ ஒரு என்னோட எனர்ஜியும் அவரோட எனர்ஜியும் பயங்கரமா மேட்ச் ஆயிடும். ஆக்சுவலி எப்பவுமே நாங்கள் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவா சார் நான் அவர் மீட் பண்ணும்போது சிவா சாருக்கு தான் கஷ்டம். ஏன்னா அவர் வேற ஒரு எனர்ஜியில் இருப்பார், நான் ஒரு வேற எனர்ஜியில் இருப்பேன். ஸோ சிவா சார் தான் எங்களை எப்பவுமே பேலன்ஸ் பண்ணுவார். அவ்வளோ ஒரு சூப்பரான பர்சன். என்கிட்ட எப்பவுமே ரொம்ப உரிமையோட பேசுவார். அது இப்போ வெளில சொல்ல முடியாது, அவ்வளோ உரிமையாக பேசுவார். அண்ட் நானும் வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி. ஸோ எனிதிங் ஐ கேன் ஆல்வேஸ் கன்ஃபைட். அண்ட் இந்த படத்தில் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் ஏன் நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ண வந்து நம்மளும் ஃபீல் பண்ணுறோம். அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவரோட ஃபியூரியோ அவரோட ரேஜை காட்டும் போது நம்மளும் அந்த ஃபியூரி அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த படம் தேவரால் எஸ்பெஷலி அது ஒரு புது வேர்ல்டு, அது ஒரு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர், அதை வந்து பயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக வந்து ஒரு செமையாக ஓடும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு பீயிங் த மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங்கில் விட படம் பார்க்குறாங்க, படம் ஒர்க் பண்ணுறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஸோ நானும் எங்களோட டீம் ஒரு 8-10 பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு we are so happy to be part of this film, very proud to be part of this film. and கண்டிப்பா வந்து ஆல்ரெடி சொல்றாங்க யூஎஸ்ல இதுவே ப்ரீ சேல்ல ஏதோ பயங்கரமா கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் ஓன்லி இன் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, இங்கேயும் வந்து நல்லா ஓடணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். அது ஆல் we need all your support and thank you, love you all, thanks for coming, thanks அப்படியே வந்து போயிட்டா எப்படி ஒரு 5-10 வயசு கூட்டாங்க ஒண்ணே ஒண்ணுதான் கேட்கணும், உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு சாப்பிடுறதுக்குலாம் டைம் கிடைக்குதா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா வந்து எங்க பார்த்தாலும் சுத்தி வரீங்க. ஒரு இன்டர்வியூல வந்து NTR கார் சொல்லியிருந்தாரு, அனியோட பாடல்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு லாங்குவேஜ் கிடையாது, சுத்தி எல்லா இடத்துலயும் அனியோட பாடல்கள் அவரோட மியூசிக் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. How do you get the time and how do you get the perspective? ஒவ்வொரு லாங்குவேஜ் இப்போ தெலுங்கு போகும்போது ஒரு தேவாராக்கு ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிடைக்குது, அந்த இசை எங்கேருந்து வருது அன்னைக்கு? இல்ல ஐ திங்க் அதான் அது நீங்க அப்படி கேட்கும் போது தான் அப்படி தோணுது. பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது நான் கிடையாது, எங்களோட டீமே இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அது நீங்க சேம் பேண்ட் தான் ஸ்கூல் காலேஜ்ல இருந்து. ஸோ எங்களோட
அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. நாங்க ரொம்ப எவ்ரிடே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம். அது நாங்க ஃபிலிம்ஸ்க்கு பண்றோம், அவ்வளவுதான். அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ப்ரெஷர் வரும்போது தான் அதான் இப்போ சொல்லியிருந்தேன், ரொம்ப பீக் ப்ரெஷர். ஒரு சைடுல ப்ரொடியூசர் கூடுதல், ஒரு சைடு அப்படி இருக்கும் போது தான் நாங்க ரொம்பவே ஜாலியா இருப்போம். ஸோ அப்படிதான் ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா, ரொம்ப கூலா வந்து we have to do our job, let's do our best. ஸோ அது லாஸ்டா எப்போ அது ஃபைனலா வெளில போகணுமோ அது வரைக்கும் அது நாங்க ஒர்க் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ தேங்க்யூ டு திஸ் வண்டர்ஃபுல் டீம். அண்ட் தேவரால் வந்து கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் டைம் வித் எவ்ரி ஒன். ஐம் கோயிங் டு மிஸ் தெம் ஃபார் ஷோர். பட் கண்டிப்பா பார்ட் 2ல வந்து இந்த படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆகணும்னு நம்புறேன். பார்ட் 2ல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அண்ட் ஒரு 2 லைன் வேணா பாடிட்டு போயிடலாமா? கண்டிப்பா. அது கேட்டா நம்ம ஏதாவது சொல்ல போறீங்களே, டைம் ஆயிடுச்சுன்னு ஏதாவது நீங்க பாடுங்க, உங்களுக்கு இல்லாததா. Okay, you guys want me to sing in Tamil or Telugu? தெலுங்குல ரெண்டுத்தையும் சேர்த்து பாடிடலாம். நீ நம்மளால முடியாதுடா. தமிழ்ல பாடுங்க. Okay. Buddy, we're in Chennai. I'll start in Tamil and then go to Telugu. Okay? மிருகம கனவுல தேவரா யார் யார் கடவுள் மிருகம தேவரா. Okay, let's try Telugu. Okay. దూకే ధైర్యమ జాగ్రత్త రాకే దేవర ముంగిట నువ్వెంత. All hail the... Thank you. Thank you, Annie, and that's the reason why